போன வீடியோவில் திருச்செந்தூர்லேருந்து எரிமேலி வர வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பட்டனை தட்டி விட்ருங்க. எரிமேலிலேருந்து நேராக நாங்கள் நிலக்கல் வந்துட்டோங்க. நிலக்கல் வந்ததும் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததும் மனசு பகீர்னு ஆயிடுச்சு. தென் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக காலையில் பஸ் ஏறிட்டோங்க. பஸ் ஏறி நாங்கள் நேராக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பம்பை தாங்க போயிட்டுருக்கோம். பம்பைக்கு வந்தது தலையை சுற்றிருச்சுங்க. கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் பம்பையில் குளிச்சுட்டு நேராக நம்ம சபரிமலை தாங்க ஏற போகிறோம். முன்னாடியும் கூட்டமாக இருக்குது, பின்னாடியும் கூட்டமாக இருக்குங்க. நடுவில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. கூட்டத்தோட கூட்டமாக நகர்ந்து ஒரு வழியாக குளிக்கிறதுக்கு வந்துட்டோங்க. இருமுடியே ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் குளிச்சுட்டு மறுபடியும் இந்த கும்பலாக சேர்ந்து சபரிமலை ஏற போகிறோங்க. நாங்கள் ஒரு வழியாக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. கீழே தான் கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா ஏற இடமும் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. அந்த கூட்டத்திலே தான் போக வேண்டியதாக போச்சு. மலை ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. அங்கே ஒரு சாமியாக அவங்க துண்டை வச்சு இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் காற்று வீசி விட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. நேராக அதெல்லாம் பார்த்துட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேட்டில் இருக்கோங்க. அங்கிருந்து அப்படியே ரொம்ப மெதுவாக தாங்க நடந்தது. அதை தாண்டி நம்ம நேராக சபரிபீடம் தாங்க வந்திருந்தோம். சபரிபீடம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு 3 செட் இருந்துச்சுங்க. இந்த 3 செட்டு தாண்டறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு செட்லயும் 1 மணி நேரம் பக்கம் நிக்க வேண்டியதா போயிருச்சுங்க. காலையில சரியா ஒரு 10 மணிக்கு நம்ம ஏற ஆரம்பிச்சிருப்போங்க. அங்கிருந்து நகர்ந்து வர்றதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. மணி சரியா 3 ஆச்சு. இன்னும் நாங்கள் அதே கூட்டத்தில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட நகுந்த மாதிரியே இல்லை. அந்த செட்லேருந்து மட்டும் வெளியே வந்திருக்கோம். கூட்டத்தோட கூட்டமாக நாங்கள் நின்று பொறுமையாக நகர்ந்து மணி சரியாக இப்போ 8 மணி ஆச்சுங்க. இன்னும் நாங்கள் அதே கூட்டத்தில் தான் இருக்கோம். என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. இருமுடி ஒரு பக்கம் தலையில் இருக்குது. தென் இந்த கூட்டம் நசுக்கிறாங்க. ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோங்க இந்த டைம் கோயிலுக்கு போகும்போது. இந்த இடத்துலேருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க கோயிலுக்கு. ஆனால் இந்த 1 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ளே மூச்சே நின்றுச்சுங்க. அவ்வளோ நேரம் இந்த லைனில் நின்னோங்க. கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் கூட வந்துட்டோங்க. இன்னும் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். ஆனால் எங்களால் சாமியை பார்க்கவே முடியலங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே மணி சரியாக 11 மணி ஆயிடுச்சுங்க. சபரிமலையில் 11 மணி வரைக்கும் தாங்க நட திறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹரிஹராசனம் பாட்டு, இந்த பாட்டு ஓடிச்சுனாலே நட சாத்திட்டாங்கன்னு அர்த்தம். 11 மணி ஆச்சுன்னா எல்லா பக்கமும் இந்த பாட்டு கேட்குங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.